வாழ்வளமுடன் அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பையிங் ஏரியான்னு பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த எல்லோ ஜோன் தான் போடணும். இங்கேருந்து ஸ்ட்ராங் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ இந்த ரேஞ்ச், அதாவது 22,619 அவங்க பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் வந்து இது பிறகு தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், பெரிய மூவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி இதே போல் தான் சொல்லியிருந்தோம். நம்ம கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த இடம் அதாவது 48,424 ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஹை, அதாவது 48,960 to 49,000 இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே போல் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பெரிய மூவ்மெண்ட்ஸ் பெருசாலாம் இல்லை. மார்க்கெட் ஃபுல் சைடுவேஸில் தான் இருந்துச்சு. ஆனால் 2 எக்ஸ்பீரி இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பீரினால மார்க்கெட் வந்து ஃபுல் சைடுவேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு மார்க்கெட் லீவு. நாளானைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்ட் வழியாக ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் கேண்டில், ஆனால் ஒரு கேப் அப் இருந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி டேயோட ஹையை லேஸாக பிரேக் பண்ணிச்சு. ஆனால் பெருசாக போக முடியல. ஆனால் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. இப்போ இருக்க பேட்டர்னும் ஒரு கிளியரான பேட்டர்ன் கிடையாது, செல்லிங்கான பேட்டர்ன். இது இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் நாளைக்கு மார்க்கெட் லீவு, வேர்ல்டு மார்க்கெட் சப்போர்ட் படி என்ன நடக்குன்னு தெரியல. நம்ம இந்த செட்டப் படி நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நாளைக்கு லீவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியோட 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடம், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த 22,619 அப்படின்னு நேற்று போட்டு நம்ம சப்போர்ட் போட்டிருக்கோம். இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இறங்கினாலும் இந்த இடம் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த இடத்துல எடுக்காத பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துலேருந்து. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மேலே போட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இல்லை. இது பிரேக் பண்ணால் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போகும். அதாவது 22,850 to 900 இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 23,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த இந்த இடத்துக்கு கேப் அப்பில் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 22,850 to 22,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் சொல்ல முடியல. மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் செல்லிங் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கும். அதாவது ரேஞ்சு பெருசாக தான் இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதே போல் இந்த இடம், அதாவது 22,775 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு போகிற வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கிறனால நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட கிஃப்ட் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால் கிளியராகவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இந்த செட்டப்பும் இருக்குது. சரி வாங்க பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு டே கேண்டில் எப்படி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டோஜி ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன். இந்த ஹேங்கிங் மேன் ஹை இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக போகிறது வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் கிளியராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 48,773 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 48,499 இந்த இடங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஏரியாக்கான செட்டப். இந்த இடம் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் ஏரியா. இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து இறங்கினாலும் இந்த இடத்துல பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 49,050 இந்த ரேஞ்சை பிரேக் இன்றைக்கி பண்ண ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பண்ணுறது வாய்ப்பில் இதை எடுத்துருவோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 49,500 to அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000 அப்படி தொடர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,500 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த 48,636 இப்போ போட்டுக்க இந்த லைன் இது வந்து என்னென்னா பழைய ஆல் டைம் ஹை ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து தொட்டுட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணுறது, இந்த தொட்டுட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது 48,636க்கும் 48,500 இந்த 150 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
இந்த 49,050க்கு மேலே மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெருசாக போட்டு வந்த இடத்துல ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது அந்த 48,500க்கும் அந்த 49,000 அந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அவளை கிளியராக நம்மளால் இந்த இடத்துல சொல்ல முடியாத சூழ்நிலை தான் மார்க்கெட் செட்டப்பே இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கேப் பிறந்த மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த 48,500 கீழே இறங்கினா இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிற மாதிரி தான், சைடுவேஸாக தான் இருக்கிற மாதிரி என்னோட பதில் தெரியுது. ஏன்னா இடையில ஒரு லீவ் இருக்கனால நம்மளால் கிளியராகவும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த லீவுனால அது ஓப்பனை பொறுத்து தான் நம்ம கிளியராக சொல்ல முடியும். அந்த ஓப்பன் வந்து அவ்வளோ கிளியராக சொல்ல முடியும் ஒரு நாள் லீவுனால. சரி, ஓகே. வெள்ளிக்கிழமை எக்ஸ்பெரி சென்செக்ஸ் என்ன மாதிரி இருக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் சின்ன ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை போட்டுருவோம். இப்போ ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனும் கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணால் இங்கே வர வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த இடத்துலையே பிரேக் பண்ணாலும் செல்லிங் எடுக்கலாம் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஆனால் இங்கேருந்து பையிங் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் ஒரு மைனராக தான் எடுக்க முடியும். செல்லிங் போகிறதோட பையிங் போகிறது வாய்ப்பு இந்த இடத்துல அதிகம் நமக்கு. இந்த பையிங் வாய்ப்பே பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணால் மட்டும் செல்லிங் வாய்ப்பு போகிறது தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். சரி, ஓகே. நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த சார்ட் படியும் சொல்ல முடியும். நம்ம அதெல்லாம் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அதில் வெயிட்டேஜ் ஸ்டாக்கை வச்சு ஓரளவுக்கு சொல்லுவோம். இதை பொறுத்தளவுக்கு அப்படி சொல்ல முடியாது. இந்த சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த ஆல் டைம் ஹை இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே நோக்கி இருக்குது. ஒரு கோட் போட்டுக்குவோம். செலக்ட் ஆகலை. அந்த 47,246 அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். இதில் ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இப்போ போன ரீசன்ட் ஹை நேற்றோட ஹை இருக்குது பாருங்கள், அதிலே ஒரு லைன் போட்டுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் தான் கரெக்டாக மார்க்கெட் இருக்க மாதிரி தோணுது. போட்டு பார்த்துருவோம். கரெக்ட். பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் கரெக்டாக தொட்டுருக்கு. மார்க்கெட் தொட்டு இந்த இடத்துல இருக்குது. ஆனால் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப்பாக இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் இருந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த சென்செக்ஸும் ஒரு பெரிய புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு தான் இந்த இடத்துல தெரியுது. பிரேக் பண்ண பட்சத்தில் அப்படி இல்லாத பட்சத்தில் பெரிய ஃபாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா இதில் வந்து 74,810 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 46,603. இப்போ இந்த ரெண்டு சப்போர்ட், இப்போ இந்த 74,603ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் இந்த ரேஞ்சு தொட்டால் மார்க்கெட் பை ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியா பிரேக் பண்ணணும். நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இந்த சேனல் நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு மேலே, அதாவது 75,200க்கு மேலே போனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கூட இருக்கும் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 74,800க்கும் அந்த 75 to 75,100 இந்த ரேஞ்சுக்குள்ளே ரேஞ்சு தான் இருக்க மாதிரி தெரியுது. இதை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதே போல் பையிங், ஸ்ட்ராங் பையிங் இந்த இடம் தான் இருக்கும். இதுக்கு கீழே போனால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப் அதிகம். இதை ரெட்டில் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்செக்ஸை பற்றில அதான் சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சைட்வேஸ் இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்த எடுக்க வேண்டியது. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சம் செல்லிங். அதே சமயத்தில் இந்த 75,200க்கு மேலே இப்போ நம்ம வந்து 75,124 சப்போர்ட் போட்டிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெள்ளிக்கிழமை ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.